ஸ்தோத்திரம். ஷாலோம் சபையின் ஆராதனையில் உலகெங்கும் இருந்து பங்கெடுக்கிற சபை மக்கள் அனைவருக்குமே பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் சகோதரர் இயேசுவினுடைய ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைப்பதாக. தேவ செய்தி வழங்குபவர் டேனியல் ஜெயக்குமார், ஊரப்பாக்கம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கடந்த 2 வாரங்களாக ஆவியில் வழிபாடு செய்வது எப்படிங்கிற ஒரு புரிதலில் வரும். பிதா ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அதில் யாக்கோப்பினுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம சிந்தித்தோம். அதெல்லாம் நமக்கு பரிபூரணத்தை தராது. அந்த வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை முறை வாழ்கிறவர்களுக்கு மறுபடியும் தவறு செய்கிற எண்ணமும் உலகியல் ஆசையும் மாம்ச சிந்தனையும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கிறிஸ்து இயேசுவினுடைய உபதேசத்தை அவருடைய வார்த்தையை வாழ்க்கை முறையாக மாற்றும்போது மாம்ச சிந்தனை மாறி, உலகியல் சிந்தனை மாறி, பொருளாதார சிந்தனை மாறி, பிதாவாகிய முழுமையான பரிபூரண அந்த அன்பும் ஐஸ்வர்யமும் கிடைக்க இயேசு கிறிஸ்து நமக்கு உபதேசத்தை கொடுக்குறார். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை முதலாவது தேடுங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லா தேவைகளும் பரிபூரண ஆரோக்கியமும் பின்பு உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது கிறிஸ்து இயேசுனுடைய வாக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னா என்ன? உங்களை நேசிக்கிறது போல பிறரையும் நேசியுங்கள். ஏன்னா பிதா அன்பாக இருக்கிறார், அவர் எல்லாவற்றுக்கும் பரிபூரணராக இருக்கிறார். அப்படி இருக்க இங்கே எனக்கு மட்டும் அப்படிங்கிற தனிப்பட்ட எண்ணங்கள் மூலமாக மாம்சம் எண்ணம் மேலோங்கி உலகியல் ஆசை அது பொருளாதாரத்தில் விழுந்துடுறோம் இல்லையா? இயேசு சொல்கிறார் இல்லையா, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது இல்லையா? தேவனை பற்றி இருக்கும்போது உலக பொருளை அசட்டை பண்ணுவான், உலக பொருளையும் உலகியல் மேல் ஆசைப்படுறவன் தேவனை அசட்டை பண்ணுவான். அதனால் இருவருக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அதனால் எதை பற்றி கொள்ளணுங்கிறது அவரவருடைய தனிப்பட்ட விஷயம். கிறிஸ்து இயேசுனுடைய உபதேசத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் எதை பற்றி கொள்ளணும்னு உங்களுக்கே உங்களுடைய ஆத்மாலேயே பரிசுத்த ஆவியானவர் விளக்குவார். எதை பற்றி கொண்டால் நமக்கு பிரயோஜனப்படும். இந்த உலகத்தையே ஆயத்த பண்ணினாலும் அது ஜீவனுக்கு ஈடாகாது இல்லையா? அப்போ எதை பற்றி கொள்ளணும் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஆத்ம விருப்பமாக இருக்கணும். நான் சொல்லி அல்லது என்னை போல் பல போதகர்கள் சொல்லி, தீர்க்கதரிசிகள் சொல்லி, நம்முடைய பிதாக்கள்லாம் சொல்லியும் கூட யாரும் மாறலை இல்லையா? அவருடைய ஆத்மாவிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இதுக்கான விழிப்புணர்வு கொடுப்பார். இந்த உலகத்தையே ஆயத்த பண்ணினாலும் அது ஜீவனுக்கு ஈடாகாது. அப்போது இந்த ஜீவனை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆத்ம விழிப்போட நமக்குள் இருக்கிற அந்த நெருப்பை தீ மூட்டி விட்டுட்டே இருந்தால் அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஞான விளக்கம் நமக்கு வரும்பொழுது எந்த வாழ்க்கை நமக்கு சீரான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு. இந்த உலகம் கெட்ட வழியில் போகிறதுக்கு வழி விசாலமாக இருக்குது, நிறைய தவறுகள் செஞ்சிடலாம். ஆனால் ஒழுக்கமாக வாழணும் போது அது இடுக்கமான வாசல் தான். அதுக்குன்னு ஒரு கோடு போட்டுக்க வேண்டியது தான், இப்படி தான் வாழணும். ஏன் இதை தான் எங்கள் இயேசு சொல்லியிருக்கிறாரு. இப்படி வாழ்ந்தால் என்ன நடக்கும்னாக்கா தேவன் விரும்பிய பிள்ளைகளாக இருப்போம் இல்லையா? இல்லைன்னா நம்ம பாவிகளாக மாறிடுவோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வரணும். அந்த விழிப்புணர்வு வருவதற்காக தான் இயேசு இவ்வளவும் சொல்கிறாரு. ஆனால் உலகியலில் இருக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, உணவுக்காகவும் இந்த உடலுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் தான் நம்ம அதிகபட்ச பிரயாசத்தில் விழுந்துடுறோம் இல்லையா? இது நாம் கேட்டு தான் கொடுக்கணும்னு இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுக்கு என்னது வேண்டும் என்று பிதாவுக்கு தெரியும், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவர் அதை கொடுப்பார் அப்படின்னு. நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிடறோம் இல்லையா? நம்ம பேரப்பிள்ளை வரைக்கும் சேர்த்து வச்சிடுறோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய சிந்தனை, நம்முடைய சொந்த பந்தங்கள் மேலே இவ்வளோ பெரிய அக்கறை வச்சுக்கிறோம் இல்லையா? நாம் பிதான்னு கூப்பிடுறோம் இல்லையா? அந்த அப்பாவானவர் தம் பிள்ளைகளுக்கு நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு என்னது வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்.
அதனால் அவருடைய விருப்பத்தை நாம் கை கொள்ளும் பொழுது அதுவே நமக்கு சிறந்த உணவு. இந்த உலகியல் உணவுக்காக, இந்த உடலுக்காக, உடைக்காக, இருப்பிடத்துக்காக எந்த தவறும் செஞ்சிட வேணாம். நமக்கு கிடைச்சிருக்கிறதே போதும் என்று வாழ்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், பல கோடி சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, உடம்புல வியாதின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொத்து இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இவருக்கு சாப்பாடெல்லாம் கட்டிடுவாங்க, சாப்பாடெல்லாம் இவருக்கு நிறுத்திடுவாங்க. இதை சாப்பிடணும், இதை தான் சாப்பிடணும், இவ்வளோ தான் சாப்பிடணும், அளவோடு சாப்பிடணும், அப்படி ஆகிடும். அப்போ எது இந்த உலகத்தில் மிகச்சிறந்த செல்வம் எதுனாக்கா ஆரோக்கியம் மட்டும்தான், இல்லையா? அதனால் அந்த பரிபூரண ஆரோக்கியம் நமக்கு கடவுள் தான் கொடுக்குறாரு. அதுக்கான முயற்சி எடுப்போம். முதல்ல அழியாத செல்வம் எதுனா ஆரோக்கியம் மட்டும்தான். அந்த ஆரோக்கியத்தை கடவுள் கொடுப்பார். அதுக்கு அவருடைய சித்தத்தின்படி வாழ்பவருக்கு அந்த ஆரோக்கியமும் அதோடு கூட ஞானமும் செல்வமும் சேர்ந்தே வரும். அப்போ இந்த உணவுக்காக நம்ம தனியாக கவலைப்படணும்னு இல்லை. இந்த உணவுக்காக கவலைப்படுறதுனால தான் நிறைய தவறுகள் ஏற்படுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 31ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 31 இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். 32 அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். 33 அப்பொழுது சீஷர்கள் ஒருவரையொருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசுனுடைய உணவு எது தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்கிறதில்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான், இல்லையா? அப்போ அவர் எதை பற்றி இருந்தார்? தேவ வார்த்தையே உணவாகவும் நீராகவும் உடையாகவும் அணிஞ்சிருக்கார். அவருடைய வார்த்தையாகவே இயேசு மாறினார் அப்படின்னு வேதம் சொல்லுது, இல்லையா? அப்போ இவ்வளோ ஆண்டுகள் நம்ம சுவிசேஷங்களை கேட்கும்போதெல்லாம் அந்த மாற்றம் கொஞ்சமாக வரும்பொழுது கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யமும் மகிமையும் நமக்கு வரும். இதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக இது வரும். அது பரிபூரணமாகவும் கிடைக்கும், பரிபூரணமாக கிடைக்கணும். இவரோட கூட இந்த ஷீடர்களே எங்கே போயிட்டாங்கனாக்கா உணவு தேட போயிட்டாங்க, உணவு கொண்டு வராங்க. அப்போது இயேசு சொல்கிறாரு, 32 அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று இருக்குது. என்னது? இவர்கள்லாம் எதை அறியல? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதில் மனுஷன் பிழைப்பாங்கிற அந்த உணவை இது வரைக்கும் அறியலை, இல்லையா? பெரும்பாலும் எதை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க? தேவாலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு வழிபாடுகள்லேயும் அங்கே வெட்டப்படுகிற பலியும் அங்கே செய்கிற பலகாரங்கள் தான், இல்லையா? அப்பமும் அதிரசமும் இதிலே தான் அதிகபட்ச ஈடுபாடு இருந்தது. ஆனால் வார்த்தையை கை கொள்ள முடியல, அந்த கற்பனையில் உள்ள வார்த்தையை கை கொள்ள முடியல. ஒரு முறை மாத்தா மரியாள் வீட்டுக்கு போகிறார். அங்கே மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பக்கத்திலே உட்காந்து அவருடைய சுவிசேஷத்தை ரொம்ப ஆர்வமாக கவனிக்கிறாங்க. மாத்தாலும் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் உணவு தயாரிக்கணுன்ட்டு அவங்க அநேக காரியங்களில் ஈடுபடுறாங்க. அது அவங்களால செய்ய முடியாமல் இயேசுக்கிட்டே சொல்கிறாங்க, இயேசுவே, மரியாதை என் கூட அனுப்புங்க, நான் நிறைய வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, எனக்கு ஒத்தாசையாக வேணும், வந்திருக்கிற அத்தனை பேருக்கு நான் உணவு செய்யணும் இல்லையா அப்படின்னு அவங்க அநேக காரியங்களில் ஈடுபட்டாங்க. அப்போ கிறிஸ்து சொல்கிறாரு, மாத்தாலே மாத்தாலே, மரியாள் தனக்கு தேவையான நல்ல பங்கை கண்டறிந்துட்டான், ஆனால் நீயோ அநேக காரியங்களில் ஈடுபடுற. இப்போ உன்னை உணவு சமைக்கணும்னு இயேசு கேட்டாரா? இல்லை. அவர் நினச்சா பசி இல்லாத தன்மையை கூட உண்டாக்கிடுவார். 5000 பேருக்கு 7000 பேருக்கு அப்பத்தையும் மீனும் கொடுத்தார் இல்லையா? இதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? அதனால் இந்த உணவு மட்டும் இந்த உணவுலேயே நீங்கள் அக்கறை எடுத்து இதுக்காகவே அதிக பிரயாசம் பண்ணாதீங்க. கிறிஸ்து இயேசுனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது தேவ வார்த்தை, அதை கவனிங்க. அதனால் நீங்கள் பிழைக்கலாம், அதுதான் உங்களை பிழைக்க வைக்கும், இல்லையா? அப்போ இந்த உணவுக்காக நம்ம வாழலை, இந்த உணவுக்கே பெருசாக எடுத்துக்கூடாது. சபைக்கு வருமா, சபையில் கிறிஸ்துவின் வார்த்தையை போதகர்கள் சொல்லும்போது அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. வீட்டுக்கு போயும் அதை பற்றின சிந்தனையிலே இருங்க. அது மாதிரி வாழ்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்டது சபை வாசல்லே விட்டு வீட்டுக்கு நம்ம இயல்பாக இருந்துடக்கூடாது. அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்வியலாக மாற்றி முடிஞ்ச வரைக்கும்
அது மாதிரி வாழ முயற்சி எடுக்கணும். ஒரு சின்ன விஷயம் பாருங்கள், பூர்வத்தாருக்கு சொல்லியிருக்குது, ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டு, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு. அதை படிச்சுட்டு இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டு. இப்போ இது நடைமுறை சாத்தியமா இல்லையா? நம்ம வேதாகத்தில் ரொம்ப ஆழ்ந்து மூழ்கி இருக்கிறவங்க கூட ஒரு சின்ன விஷயம் வேதாகமத்தில் அவர் சரியாக சொல்லலை, இல்லைன்னா ஏதோ ஒரு குறைய சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தாங்கிக்க முடியாமல் உடனே கோவப்பட்டுருவாங்க இல்லையா? இது ஒரு விஷயம். சாதாரண இயல்பு மனுஷன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கன்னத்தில் அறிஞ்சால் மறுபடியும் அவன் திருப்பி அடிச்சிடுவான். மறு கன்னத்தில் இவர் காட்ட மாட்டார். அடித்ததும் இல்லாமல் அதை வீட்டில் சொல்லி வீட்டாரை கூப்பிட்டு வந்து சண்டை சச்சரவுன்னு ஆகிடும். இது நடக்குதா இல்லையா? இன்றைக்கி நிறைய காவல் நிலையங்களில் புகார்கள்லாம் இப்படி தானே வருது. அதனால தான் காவல் நிலையம் பெருகுது, சிறைச்சாலை பெருகுது, அடிதட்டில் ஆன பிறகு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகுறாங்க, மருத்துவமனை பெருகுது. இந்த ஒரே ஒரு வசனம் இதை நடைமுறைப்படுத்த முடியுமா பாருங்கள். நடைமுறைப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்துவனுடைய மகிமையை தரித்தவர்களாக இருப்பாங்க. ஆமாம், கிறிஸ்துவனுடைய வித்து உங்களுக்குள் வந்துடும். யோவான் சொல்கிறாரு, இயேசுவனுடைய வித்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள் இல்லையா? அப்போது இந்த வசனங்களெல்லாம் உணவாக உட்கொள்ளுறோம்னா என்னென்னா, அது மூலமாக தானே இந்த உடம்பு வளருது இல்லையா? அப்போ இந்த உடலில் சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவ போல் இருக்கணுமா? முந்தின மக்கள் என்ன சாப்பிட்டாங்க? ஆடு மாடுகளை சாப்பிட்டாங்க. அங்கே பலி எதை கொடுத்தாங்களோ அதை சாப்பிட்டாங்க இல்லையா? அந்த ஆடு மாடுகள் படியாதது, பணியாதது, விவரம் தெரியாதது இல்லையா? ஒரு நல்ல மனுஷனை, கடவுளுக்கு ரொம்ப பிரியமான மனுஷன், கடவுளினுடைய மகனாகவே வந்தார். அவர் அந்த 10 கற்பனையை முழுக்க கடைபிடிச்சி வாழ்ந்து, அவரே தன்னைத்தானே பாவப்பட்ட மக்களுக்கு, மீறுதல் செஞ்ச மக்களுக்காக தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து, சவுக்கால் அடிபட்டு, முள்கிரிடம் சுமந்து, சிலுவையில் மரணமாகி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சொல்கிறாரு, என்னுடைய இரத்தத்தையும் என்னுடைய சரீரத்தையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனக்குள்ள குணாதிசயம் உங்களுக்கு வந்துடும். அதுதானே நம்ம திருவிருந்தா சபைகளில் அனுசரிக்கிறாங்க இல்லையா? இப்போ அதை தொடர்ந்து எடுத்துக்க என்ன ஆகணும்? நம்ம மாற்றம் எப்படி இருக்கணும்? கொஞ்சமாச்சும் கிறிஸ்துவனுடைய சாயல் வரணும். அந்த சாயல் வந்துடுச்சுனாக்கா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற விளக்கம் நமக்கு புரியுதுங்களா? ஆவியோடும் உண்மையோடும் வழிபடணும்னு நான் என்ன தான் சொன்னாலும் சொல்ல வந்தாலும் அது என்னுடைய மாடலேஷனாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றணும் இல்லையா? நான் சொல்லி கொடுத்து என்ன மாதிரி நீங்கள் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது அவர் உங்களை அவருடைய விருப்பத்துக்கு ஆட்கொள்வார். அவரவருக்கு தனித்தனியான செயல்திறனை கொடுப்பார். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் நரல. அது இந்த காலம்தான். கிறிஸ்துவுக்கு அப்புறம் அந்த காலம் வந்துடுச்சு. இதை விழிப்போடு நம்ம ஏற்றுக்கிட்டோம்னாக்கா திருவிருந்தை அனுசரிக்கிற அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம புண்ணியராக மாறுறோம். புண்ணியரை தான் நம்ம சாப்பிட்றோம். திருவிருந்தை அனுசரித்தோம் நம்மால் அந்த மாதிரி ஒரு இரக்க குணம் வராமல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு நின்னோம்னாக்கா நாம் கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறோன்னு அர்த்தம். இது கோழைன்ற அர்த்தம் இல்லை. இது இப்படி இருந்தால் நாங்கள்லாம் கோழை ஆகிடுவோம், எங்களை வீம்புக்குனாச்சும் சண்டை விழுந்தால், நாங்கள் நல்லது செஞ்சு எங்கள் மேலே தூஷணம் போட்டால் அது நாங்கள் ஏற்றுக்கலாமா அப்படின்னா அதுக்கும் கிறிஸ்து பதில் சொல்கிறார். நீதியின் மித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் பாக்கியவான்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளுக்கும் இப்படியே நடந்தது. அப்படின்னா பிரச்சனை வந்துக்கினே இருக்குமா அப்படின்னா பிரச்சனைகள் வராதது கூடாத காரியம். கிறிஸ்துவுக்கு வராத பிரச்சனையாக நமக்கு வந்துட போகுது இல்லையா? அவர் நல்லது செய்ய போய் தானே அடி வாங்கினார். நல்லது செய்ய போய் தானே அவரை சிலுவையில் நிறுத்தினாங்க இல்லையா? நல்லது செய்ய போய் தானே சவுக்கால் அடித்தாங்க. இந்த விஷயமெல்லாம் நடந்தே தீரும். சோதனைகள் பிரச்சனைகள் வராதது கூடாத காரியம். ஆனால் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அதில் நமக்கு பலம் கொடுத்து அவர் தன்னைத்தானே உங்களுக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறார். அவரை பிதா எப்படி காப்பாற்றினாரோ அதுபோல் நம்மளையும் காப்பாற்றுவார். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை இல்லையா? நீதிமானை துன்பப்படுத்தினா கடவுளுடைய கண் பாப்பாவையே கை வச்ச மாதிரி இல்லையா? அதனால் கிறிஸ்து இயேசுவும் சொல்கிறாரு,
என்னிடத்தில் வர இந்த சிறு பிள்ளைகளுக்கு யாருன்னா துன்பம் கொடுத்தாக்கா அவங்க கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் வீசினா என்ன துன்பப்படுவாங்களோ அது மாதிரி துன்பப்படுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். நம்மளை ஒருத்தர் துன்பப்படுத்துகிறாங்கனாக்கா அதுக்காக நம்ம எதிர்வினை செய்யணும்னு அவசியம் இல்லை. பிதாவே இவர்களை மன்னியும், அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். கிறிஸ்து அப்படி தான் ஜெபம் பண்ணார். இது முடியுமானா நான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. அந்த மாதிரியான முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நிறைய சோதனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன். அதிலேருந்து நான் விலகிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்துக்கிட்டு அதுலேருந்து விலகி வரேன். எதிலிருந்து விலகுகிறீர்களோ அது அதனுடைய துன்பத்திலிருந்து விலகலாம் இல்லையா? அப்போது நாம் உட்கொள்கிற உணவு நம்ம உடலை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம உடலை எப்படி வளர்ந்ததுன்னா நாம் உண்ணுகிற உணவு மூலமாக தான் இந்த உடல் வளர்ந்தது. போஜன பாத்திரம் இதுன்றார். இந்த பாத்திரத்தில் நம்ம வீட்டில் சமையல் செய்கிறோம் இல்லையா, சாப்பாடு வடிக்கிறோம் இல்லையா, அந்த பாத்திரத்துக்கும் இந்த பாத்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? நீங்கள் சாப்பாடு வடிக்கிறீங்களே பாத்திரம், அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த பாத்திரத்தில் வேகாததெல்லாம் போட்டு பக்குவமாக வடித்து நல்ல உணவாக எடுத்துப்போம். இந்த பாத்திரத்தில் என்னம்னா வெந்ததையெல்லாம் உள்ளே போட்டு கழிவாக வெளியே எடுப்போம். இவ்வளோதான் வித்தியாசம். அதனால தான் கிறிஸ்து சொன்னார், இது போஜன பாத்திரம் தான், இது போஜன பதார்த்தங்களை உருவாக்குற பாத்திரம் தான் இது. ஆனால் அந்த பாத்திரம் நம்ம செய்கிற சமையல் ருசி அறியாதது. இந்த பாத்திரம் நாம் சாப்பிடுகிற ருசி உணவு அறிகிறவங்க, அந்த உணவின் மூலமாக இந்த உடல் வளருது. நாம் என்ன உணவு கொடுக்குறோமோ அது சார்ந்து இந்த உடல் வளருது. அப்போது கிறிஸ்துவனுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் உட்கொள்கிறவங்க இது நினைவு தான். நம்ம சாப்பிட்றது ஒரு கிரேப் ஜூஸும் ஒரு மாடர்ன் ப்ரெட்டாகவும் கூட இருக்கலாம். ஆனால் இதை நினைவு கூறுங்கள்னு சொன்னார் இல்லையா, என்ன சாப்பிடுங்க, என் ரத்தத்தை குடிங்க, அந்த நினைவு கூறுதலுக்கு இல்லையா, அந்த நினைவு கூறுதலுங்கிற ஒரு செய்கையை செய்கிற போது நமக்குள்ளே என்ன தோன்றணும்னா, நாம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தையும் அவருடைய உடலையும் சாப்பிட்ருக்குறோம். அப்போது அவருடைய குணாதிசயம் நமக்குள்ளே வர முயற்சி எடுக்கணும். அதுவாக வந்துடாது, நாமளாக தான் முயற்சி எடுக்கணும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வருதா, அப்போது நானாக நின்று சிந்திக்கக்கூடாது. அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணும், நானாக சிந்திக்கக்கூடாது. அந்த இடத்துல கிறிஸ்து இருந்தால் என்ன பண்ணுவார், அப்படி சிந்திக்கணும். அவர் எல்லா பிரச்சனையிலையும் அவராக எந்த தீர்மானமும் எடுக்கிறதில்ல. பிதாவே அப்படின்றார், கடவுளே அப்படிங்கிறார். சிலுவையில் கூட பிதாவே ஏன் என்னை கைவிட்டு, அவர் எந்த முயற்சியும் எடுத்துக்கலை. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த வேலையும் பண்ணலை. அவர் ஒரு வேண்டிக் கொண்டா 72,000 தூதர்கள் வந்திருப்பாங்களாம் கெட்சமன் தோட்டத்தில். ஆனால் அவர் வேண்டிக் கொள்ளலை. ஏன்னா இது பிதாவின் சித்தத்தை நான் கைக்குள்ளே வந்திருக்கிறேன், அதனால் முழுமையாக பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். அவ்வளோ பெரிய விஷயம் அது இல்லையா? நமக்கெல்லாம் அப்படிலாம் சோதனைலாம் வராது, கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி சோதனைலாம் எதுவும் வராது. ஆனால் வருகிற சின்ன சின்ன சோதனையும் அது பொருளாதாரத்தில் இருக்கலாம், நிலபலன்களில் இருக்கலாம். இதில் கிறிஸ்து சிந்திக்கிறது போலவே சிந்திக்கணும். நமக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள் இல்லையா, அதில் நமக்கு ஒரு திருப்தி அடையும். அதே போல் விட்டு கொடுக்குற மனப்பான்மை அதிகமாக வரணும் அப்படிங்கிறாரு. உங்களை நேசிக்கிறது போல் பிறரையும் நேசிங்க. இதெல்லாம் எப்படி வருதுன்னா, கிறிஸ்துவனுடைய உடல் ரத்தம் உண்டவர்களுக்கு அவருடைய குணாதிசயம் வரணும். கண்டிப்பாக இயேசுக்கு உணவு கொண்டு வராங்க. உண்மையிலே அது பசி நேரம்தான். அது ரொம்ப நேரமாக அந்த சகோதரியிடம் பேசிகிட்டு இருக்கார். இவங்க உணவு கொண்டு வந்த உடனே இயேசு சொல்கிறார், நீங்கள் அறியாத உணவு எனக்கு கிடச்சிருச்சு. என்னது? பிதாவினுடைய வார்த்தையை இங்கே சொன்னதே எனக்கு உணவு தான். பெரிய பந்தியே நடந்துருச்சு. இவருடைய நற்செய்தியை அந்த ஊரே சாப்பிட்டுச்சு, உணவாக சாப்பிட்டுச்சு. அதனால் அந்த ஊரில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது இல்லையா? அப்போது இந்த உடலுக்கு தேவையான, உலகியலுக்கு தேவையான இந்த விஷயத்துக்காக கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். திருப்புங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்துச் சொன்னது என்னவென்றால், 3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதுக்கு தான் ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ளுங்கள். ஆவியில் எளிமை எப்படி? நாம் செய்கிற செயலை விழிப்புணர்வோடு நம்ம கவனிக்கணும். அதான் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமே அதுதான். ஆவினா உயிர். அந்த உயிராற்றலில் எளிமையோடு இருக்கிறது எப்படின்னா, நாம் செய்கிற செயலில் ஒரு கவனம் இருக்கணும்.
நாம் என்ன செய்கிறோன்றும் கவனத்தோடு செய்யணும். கவனம் இல்லாத செய்கிற செயல் தான் நிறைய தவறுகளும் அதனால் வர துன்பங்களும் எல்லா மக்களும் அதில் விழுறாங்க. விழிப்புணர்வு இல்லாத செயல். விழிப்புணர்வோடு நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் தவறு செய்யவோ தப்பு செய்யவோ முடியாது. அது விழிப்புணர்வோடு நாம் என்ன செய்கிறோங்கிற அதை தெரிஞ்சு செய்கிறோம். நாம் என்ன செய்கிறோன்னு அறிந்து செய்யணும். அந்த விழிப்புணர்வு வந்தால், பின்விளைகளை பற்றின விழிப்புணர்வு வந்தால், இப்போ நாம் எப்படி நடந்துக்கணுன்ற அந்த நிமிஷமே அது மாற்றும். அதன் மூலமாக எதிராளியும் மாற்றப்படுவார். புரியுதுங்களா? ஒரு கன்னத்தில் அறிஞ்சால் மறு கன்னத்தை காட்டு. என்ன ஆகும் அதனால்? ஒருத்தர் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அடிக்கிறவர் பாதிக்கப்பட்டவர், அடி வாங்குறவர் ஏதோ அவரை துன்பப்படுத்தியிருப்பார். ஆனால் அது இப்போ தெரிஞ்சிருக்காது. இதுக்கு முன்னாடி என்ன துன்பப்படுத்தியிருப்பார், அது அவருக்கு இப்போ தான் கேள்விப்பட்டிருப்பார். அந்த கோபத்தோடு அடிச்சிட்றாருன்னு வச்சுங்களேன். அடி வாங்கினவர் என்ன சொல்வார், நான் ஒரு தப்பும் பண்ணலை, என்னை போட்டு அடிச்சிட்டான் அப்படின்வாங்க இல்லையா? ஒரு தப்பும் பண்ணாமல் ஒருத்தரை போட்டு அடிக்கிறாங்கன்னா அது 2 பேர் செய்வாங்க. ஒன்று பைத்தியக்காரங்க, இன்னொன்று குழந்தைங்க. இவங்க 2 பேர் தான் யாரை வேணாலும் அடிச்சிருவாங்க. குழந்தைய கொஞ்சம் போது கன்னத்தில் நம்மளை அடிச்சிடும். பைத்தியமாக இருக்கிறவங்களும் மனநல சரியில்லாதவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நல்லா இருக்கிறவங்க ஒருத்தரை போட்டு அடிக்கிறாங்கனாக்கா விஷயம் அதுக்கு முன்னாடி நடந்ததை போய் பாருங்கள். அப்போது நாம் ஏதோ செஞ்சுருக்கலாம், அதனுடைய பின்விளைவு இப்போ இப்படி நடக்குது. அதை புரிஞ்சு மறுக்கண்ணத்தையும் காட்டுங்க. உங்களுக்கு துன்பம் வரா மாதிரி, கோபம் வரா மாதிரி, வேதனைப்படுற மாதிரி நான் ஏதோ தவறு செஞ்சுருக்கிறேன், மன்னிச்சிருங்க. இன்னொரு பக்கமும் இன்னொரு கண்ணத்தையும் காட்டுறேன், இங்கேயும் அடிங்க, உங்களுடைய கோபத்தை தீர்த்துக்கங்க அப்படி. அப்போ எதிராளி எப்படின்னு நினைப்பார்? முதல்ல அப்படி ஒரு எண்ணம் வரணும் இல்லையா? ஆனால் அப்படி ஒரு செய்கையை செஞ்சு பார்த்தா என்ன ஆகும்? எதிராளிக்கு என்ன நினைப்பார்னா, அடித்த உடனே அவன் தப்பை உணர்ந்துட்டானே, இப்போ மறுக்கண்ணத்தை காட்ட அடின்றானே, தப்பை உணர்ந்துக்கிட்டானே, இப்போ நம்ம இவனை அடித்ததே தப்பாச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் அவர் கை நீட்ட மாட்டார். ஏன்னா இங்கே ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டார். இதனால தான் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்குறதுக்கு முன்னாடி உன் கண்ணில் இருக்கிற பெரிய துரும்பை பாருனார். இயேசுவை நேசிக்கிறவங்க இப்படி வாழணும், கண்டிப்பாக அப்படி வாழணும். சரியா? அதனால தான் ஒரு கணத்தில் அறிஞ்சால் மறு கணத்தை காட்டினார். நாமளும் சரியாயிடுறோம், எதிராளியும் சரிப்படுத்திடுறோம். அந்த எதிராளி போய் ஊர் முழுக்க சொல்லுவோம், சே நல்ல மனுஷன் தான், ஏதோ அந்த அன்றைக்கி இருந்த கோவத்தில் போய் அடிச்சிட்டேன், சே அந்த மனுஷன் இன்னொரு கணத்தையும் காட்ட அடினாயே, அதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியே ஆகிப்போச்சு அப்படின்னு. அப்படி கூட ஒரு ஆள் இருக்கிறாங்களா அப்படின்னா, ஆமாம் அவர் இயேசுநாதரை வழிபடுறாரு யாரும். ஓ அதனால தான் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு அங்கே கிறிஸ்து மகிமைப்படுவார் இல்லையா? சரி, இதுதான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சரி, 3வது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரம் எதை வச்சு வரும்? எல்லாமே நம்ம வாழ்வியலை வச்சு தான் வரும். ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுங்களேன், இதுக்கு முன்னாடி நாம் செஞ்சதுனால தான் அதனுடைய பின்விளைவு தான் இது. ஆக்ஷன் இல்லாமல் ரியாக்ஷன் கிடையாது. அது எல்லாரும் நம்பணும். முதல்ல நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா நாம் யாருக்கும் துன்பம் விளைச்சிருக்கிறோம், துன்பத்தை பண்ணியிருக்கிறோங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கங்க. இல்லாமல் துன்பம் வராது. ஒருத்தருக்கு பட்டினியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடே கிடைக்கல, அவருக்கு ரொம்ப பட்டினியாக வறுமையாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கிறார். எல்லாருமே அப்படி தாங்க, ஏதோ ஒன்று முன்னாடி நடந்தது, அதனுடைய பின்விளைவுக்கு தான் இது. இதை என்னால் எப்படிங்க நம்ப முடியும்னா, மனுஷால் செஞ்ச தவறுகளுக்கு எல்லாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பலியானார் இல்லையா? மனுஷங்க செஞ்ச தவறுக்காக கிறிஸ்து இயேசு இங்கே அதுக்கு மனுஷங்கள் செய்த தவறுக்காக கிறிஸ்து இயேசு அதுக்கு பலியானார் இல்லையா? இது போல தான் எப்போவும் நாம் செஞ்ச தவறுக்கு இப்போது வேதனைப்படுறோம். அப்படி துயரப்படும் போது நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டு. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நல்லா இருக்க போகிறோங்கிறத நினைங்க. வாழ்க்கை முழுக்க அந்த பிரச்சனை வராது. நாம் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு துன்பத்தை விளைவிச்சிட்டோம்னோ அதை திரும்பி வரும்போது நம்ம துன்பப்படுறதும் துயரப்படுறதும் இது கண்டிப்பாக நடக்கும். இது முடிஞ்ச பிறகு மறுபடியும் நாம் ஐஸ்வர்யவானாக மாற முடியும். இது வேதத்தில் நிறைய கதைகள் இருக்குது இல்லையா? எல்லாரும் துன்பப்பட்டு அப்புறம் ஐஸ்வர்யவான்களாக மாறினாங்க. இது எல்லா மனுஷாளுக்கும் உண்டு.
ஒருத்தர் துயரப்படுறாங்க, வியாதிப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, அவங்களுக்கு வாழ்வியலுக்கு தேவையான அடிப்படை கூட கிடைக்கலனாக்கா அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச பிரச்சனை தான். அது தீர்றதுக்கான காலகட்டங்கள் தான் இது. கொஞ்ச நாள் தான் இருக்கும், வாழ்நாள் முழுக்க அப்படி இருக்காது. கொஞ்ச நாளில் இந்த துயரத்தின் மூலமாக மிகப்பெரிய பாடம் கற்றுக்குவாங்க. பொருளாதாரத்தை பற்றி, வாழ்வியலை பற்றி, உறவினரை பற்றி, உலகத்தை பற்றி எல்லா விதமான பாடமும் இந்த துன்பத்திலையும் துயரத்துலேயும் தான் கற்றுக்க முடியும். அப்படி கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த துன்ப காலங்கள் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா ஐஸ்வர்யனாக மாற முடியும் இல்லையா? வேதத்தில் நிறைய கதைகள் இருக்குது இல்லையா? எகிப்துலேயும் துன்பக்காலம் 7 வருஷம் வந்தது, அதுக்கப்புறமா ஐஸ்வர்ய காலம் வந்தது. அதுபோல் மாறினார், யாக்கோப் மாறினார், ஆபிரகாம் மாறினார், ஈசாக்கு மாறினார். எல்லாருமே வர வர விருத்தியாகி மகா பெரிய செல்வனான ஈசாக்கை பற்றி சொல்லுது. அவங்களுடைய அந்த துயர காலம் முடிஞ்ச பிறகு அவங்க ஆறுதல் அடையக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தனாக மாறுவாங்க. யோபுவுடைய வாழ்க்கையே அப்படி தான். முதல்ல ஐஸ்வர்யவானாக இருந்தார், அதுக்கப்புறமா சோதனையில் துன்பப்பட்டார். அந்த துன்பத்தின் மூலமாக மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா முதல்ல இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு செல்வந்தராக மாறினார் இல்லையா? உண்மை தானே அது? அதனால் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், ஆறுதல் உண்டு. 5, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இதை தான் முதல்லேருந்தே சொல்லிட்டு வரோம் இல்லையா? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். பொறுத்தவன் பூமி ஆழ்வான், பொங்கினவன் காடாழ்வான்வாங்க. உண்மை தானே? எல்லா விஷயத்திலும் பொறுத்து போகும்போது அது கோழைக்கு அர்த்தம் இல்லை, வீரனுக்கு அர்த்தம். வீரத்துக்கு அர்த்தமே ஒரு பிரச்சனைன்னு வருமோ அதை தாங்கக்கூடியதும், ஒரு சண்டை சச்சரவுன்னு வருதுனாக்கா அதை திரும்பி அதே மாதிரி செய்யாமல் மன்னிக்கிறோம் பார்த்தியா, அதுதான் பெரிய வீரம். திருப்பி அடிக்கிறோம்னா வீரனில் பயந்தாங்கோலிங்க, அதனால தான் திரும்பி அடிக்கிறாங்க. அதுக்கு கோழைன்னு அர்த்தமா இல்லை, அதுதான் வீரம். நம்ம இந்தியாவில் கூட ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்காங்க, மகாவீரர் அப்படின்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மகாவீரர். மாவீரன் அலெக்சாண்டருக்கும் மகாவீரருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? மாவீரன் அலெக்சாண்டர் போர் புரியும் போது இரும்பு கவசமும் கையில் வாளும் குதிரை மேலே ஏறிக்கிட்டு கம்பு வச்சுக்கிட்டு வீரர்களோடு வருவான், அவன் மாவீரனா. மகாவீரர் அப்படின்னா ஆடையே இல்லாமல் நிர்வாண துறவியாக இருந்தார். இதில் யார் வீரர்? யார் வீரர்? அலெக்சாண்டரா? இந்த உலகத்தில் எனக்கு எதிரியே கிடையாதுன்னு ஆடையே திறந்து நிர்வாணமாக நின்னார் பார்த்திங்களா, அவர் தான் மாவீரன். அதனால தான் அவருக்கு மகாவீரர்னு பேர் வச்சாங்க. எதிரி எப்போ வருவான், எப்படி தாக்கணுமே அப்படின்னு பயந்துக்கிட்டு எல்லா போர் வீரர்களையும் கூட்டுக்கிட்டு கையில் ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்த வீரம் கிடையாது. எதிரியே எனக்கு கிடையாதுன்னு ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் தாங்க பெரிய வீரன். எனக்கு எதிரியே கிடையாது, எல்லாருமே எனக்கு நண்பர்கள் இல்லையா? அப்படின்னா எவ்வளோ பெரிய வீரராக இருப்பார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார். உண்மைங்க, அலெக்சாண்டர்லாம் பூமியை சுதந்திரிக்கல, இந்த மகாவீரர் பூமியை சுதந்திரிச்சிட்டார். இந்த அவருடைய வாழ்க்கை முறையை நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சு. இவரிலும் பெரியவர் இயேசுநாதர். சரிங்களா? பொல்லாதவர்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நம்மள அதிகம் பேர் நான் நல்லது செஞ்சால் கூட எனக்கு துன்பம் தான் வருது அப்படின்றாங்க இல்லையா? அதுக்கு அர்த்தமே இதுதான். நான் நீதியாக இருக்கிறேங்க, எனக்கு துன்பம் வருதுங்க, வந்தாலும் பரவாயில்லைங்க, நான் நீதி தவறுதில்லைங்க. இவர்களெல்லாம் பாக்கியவான்கள். இவங்க திருப்தி அடைவாங்க, இந்த வாழ்க்கையில் திருப்தி அடைஞ்சிருவாங்க. யோவான் சொல்கிறாரு, உன் ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு, அந்த திருப்தி கிடச்சிரும். அந்த திருப்தி அடைய வைக்கணுன்றது தான் இயேசு இவ்வளோ பெரிய உபதேசத்தை கொடுக்குறார். அந்த திருப்தி அடைஞ்சிருங்க. வாழ்நாளில் எதை சம்பாதிச்சாலும் அதில் ஏக்கம் இருக்கும், ஐயோ எல்லாத்தையும் விட்டு போகிறோமேன்னு. ஆனால் இந்த நீதியோடு நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னாக்கா வாழ்க்கை திருப்தி அடைஞ்சிரும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இயேசு சொன்னது. இந்த வாழ்க்கையில் நான் நீதியாக வாழ்ந்து, எல்லா காலத்துலேயும் நான் நீதியாக வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது பாருங்கள், அதுவே பரலோக ராஜ்யம். 8, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாம் எல்லாரும் அதுக்கான முயற்சி தான்
எடுக்கணும். அதுக்கு தான் ஆலயத்துக்கு வரும், கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்குறோம். நம் இருதயத்தை சுத்தமாக்கிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு சர்வீஸ் சென்டர் தான். இங்கே வந்து ஹார்ட்டை சுத்தம் பண்ணுவோம் இல்லையா? உங்கள் ஹார்ட்டை, நம்ம எல்லாருடைய ஹார்ட்டும் இங்கே சுத்தம் பண்ணிக்கிறோம். நம்ம இருதயம் சுத்தமாக சுத்தமான ரத்தம் நம்ம உடம்புல இருக்க அது சுத்தமான சிந்தனையே கொடுக்கும் இல்லையா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். இந்த தேவனை தரிசிப்பார்கள்னால் அதை எப்படி எடுத்துக்கிறது? இயேசு சொன்னார், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என் பிதாவின் சித்தத்தின்படி தான் நான் செய்கிறேன்னார். அதுதான் பிதாவை தரிசிக்கணும், அதுதான் பிதா தரிசனம், அதுதான் ஒன்றாக இருக்கிறதுக்கு அர்த்தம். விளங்குதுங்களா? நான் என் சித்தத்தின்படி எதுவும் செய்யலை, என் பிதா என்ன சொல்லுகிறாரோ அவருடைய சித்தத்தின்படி தான் நான் செய்கிறேன்னு அவர் சொன்னார். பார்த்தீங்களா? அதுதான் பிதா அவரோட கூட இருந்ததுக்கு அடையாளம், பிதாவை தரிசித்ததுக்கும் அதுதான் அடையாளம். கூட இருக்கிற சீஷர்கள் கேட்டாங்க, பிதாவை எங்களை காண்பி, அது போதும், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும்னாங்க. அப்போ இயேசு சொன்னார், என் கூட இவ்வளோ நாள் இருக்கிறீங்களே, என்னுடைய செயலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? பிதாவை எனக்கு காண்பி, அது போதுன்றீங்களே. நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் இது பிதாவின் சித்தத்தினால தானே செய்கிறேன். அதுவே நான் பிதாவை தரிசிக்கிறேன், பிதாவை உங்ககிட்ட காண்பிக்கிறேன் இல்லையா? பாவிகளுக்காக ஒருத்தர் அடி உதப்படுறாருங்க. இது எதுக்காக அப்படி படுறாருன்னா, பிதாவின் சித்தம் அங்கே செயல்படுது இல்லையா? இந்த செய்கையின் மூலமாக நீங்கள் யாரை பார்க்குறீங்க? பிதாவின் சித்தத்தை, அந்த இயேசு கூட பிதா இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இல்லைனா அவர் அப்படி செய்ய முடியுமா? அவருடைய சித்தத்தை செயலாக செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே இயேசு சொன்னது போல் நானும் என் பிதா ஒன்றாக இருக்கணும்னு. ஆமாம், இதுதான் அந்த தரிசனம். இந்த தரிசனத்தை நாம் ஒவ்வொருத்தருமே அந்த தரிசனத்தை காணணும். எப்படி? ஒருத்தன் பசியாக இருக்கிறான், ஐயா உணவு கொடுங்கன்னு கேட்குறான். அவனுக்கு உணவும் நீரும் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த திருப்தி அடையிறான் பாருங்கள். அந்த ஆத்மா நம்மளை கடவுளாக பார்க்கும். அவனுடைய அந்த திருப்தியின் மூலமாக நீங்கள் இறைவனை தரிசிக்கலாம். உண்மை அது. ஆடை இல்லாமல் ஒருத்தர் இருக்கான், மாற்று கட்டிக்க துணி இல்லை, ஐயா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எடுத்து கொடுங்கன்னா, அவன் மானத்தை காப்பாற்றுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அந்த திருப்தி, அந்த செயலில் நீங்கள் இறைவனை தரிசிக்கிறீங்க. அவர் உங்களை தரிசிப்பார், நீங்கள் அவரை தரிசிப்பீங்க. இதையெல்லாம் இறைவன் பார்ப்பார். இதுவே இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த செயல்கள் மூலமாக தான் நாம் செய்கிற செயல் தான் தரிசனமாகவே இருக்குது. ஆராதனைன்னு பாடலாம் பாடுறோம் இல்லையா? இந்த ஆராதனைலாம் என்ன? தேவனை புகழ்கிறோம் இல்லையா? அதை காட்டிலும் செய்கை மூலமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. செய்கை மூலமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. நாம் புகழ்கிற அளவுக்கு கடவுள் இல்லை. அவர் நீங்கள் புகழ்னாங்கன்னா கூட அவர் அந்த புகழ்ச்சிக்குரியவர் தான். எல்லாம் துதி கன மகிமையும் அவருக்கு தான். நாம் புகழ்னா கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம அவர் சொன்னதை செய்கிறோம் பார்த்திங்களா? அந்த செய்கையின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறோம் இல்லையா? அது இருதய சுத்தம். அதுதான் இந்த செயல்கள் மூலமாக இருதயம் சுத்தம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். சமாதானம் இன்றைக்கி நாட்டில் ரொம்ப முக்கியமாக தேவை இல்லையா? இயேசு கிறிஸ்து கூட சீடர்களை அனுப்பும் போது, இஸ்ரவேலர் வீட்டுக்கு போங்க, அவர்களை சந்தித்த உடனே உங்கள் வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லுங்கள் அப்படின்னார். நாம் கூட எந்த வீட்டுக்கு போகிறோமோ அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு வாயால் சொல்லணும். அது அவங்க காதில் கூட கேட்கணும். அது கிறிஸ்தவர் வீடாக இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க நண்பர் நம்ம போகிறோன்னு வச்சுங்களேன், அவங்க நல்லா இருக்கணும்னு தானே விரும்புகிறோம் இல்லையா? அப்போது உங்கள் வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லுங்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் வந்துடும். ஆமாங்க, சமாதானம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாமல் தான் இருப்பாங்க. இது இந்த உலகியல் வாழ்க்கை அப்படி தான். ஏன்னா பூமி எங்கும் பொல்லாங்கினால் நிறைஞ்சிருக்கிறதுனால இது அப்பப்போ நமக்கு பிரச்சனையை பொல்லாங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சமாதானத்துக்குள்ளே விடாது. அது கிறிஸ்துவனுடைய சமாதானம் நமக்கு கிடைக்கணும். கிறிஸ்துவை ஏன் சாப்பிட்டோம்? அவருடைய சமாதானம், அவருடைய அமைதி, அவருடைய சாந்தம், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்கணுன்ட்டு தான். அவர் என்னிடத்தில் இருக்கிற அத்தனையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னார் இல்லையா? அதனுடைய ஒரு வெளிப்பாடாக நாம் சந்திக்கிறவங்கள நம்ம யார் வீட்டுக்கு போகிறோமோ அங்கே உங்கள் வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லுங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா?
அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நடுநிலையாக இருந்து சமாதானம் பண்ணணும். இன்றைக்கி நம்ம நாடுகளே பாருங்கள், பல யுத்தங்கள்லாம் பண்ணுறாங்க, மிகப்பெரிய ஆயுதங்களெல்லாம் வச்சு யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் சமாதானம் பண்ண தான் ஆள் இல்லை. கிறிஸ்து சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் தேவனுடைய புத்திரர் இல்லையா? நமக்கும் பிதாவுக்கும் மிகப்பெரிய பகைங்க. நாம் கீழ்ப்படியாத வேலையெல்லாம் செஞ்சு பிதாக்கும் நமக்கும் மிகப்பெரிய பகையாகி ஒரு நடுச்சுவரே வந்துருச்சு. நியாயப்பிரமாணங்கிற நடுசுவர் வந்துருச்சு. இந்த நியாயப்பிரமாணங்கிற சுவரை யாராலையும் உடைக்க முடியல. அதனால் பிதாக்கும் நமக்கும் ஏகப்பட்ட பகை, பூர்வகாலம் தொட்டு பகையாக இருக்குது. அது நம்ம மூத்த பிதா ஆரம்பித்து வச்சார், ஆதாம். அவரிடத்துலேருந்து வந்த பகை கிறிஸ்து வருவதுக்கு முன்பு வரைக்கும் தீராமல் இருந்தது. அப்புறம் நியாயப்பிரமாணம்னு ஒரு பெரிய சுவர் கட்டிட்டாங்க. அந்த பக்கம் கடவுள், இந்த பக்கம் நம்ம, அப்படி ஆயிடுச்சு. அந்த சுவரை உடைக்கவே முடியல. அந்த சுவர் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு தான் போகுது. நம்ம தான் பலவீனமாக ஆகிட்டே இருந்தோம். சமாதானம் பண்ணுகிறவள் ஒருத்தர் வந்தார். சமாதானம் பண்ணுறதுக்குனே வந்தார். கிறிஸ்து இயேசுன்னு அவருக்கு பேர். அவர் வந்து பகையாக இருந்த நடுச்சுவரை ஒட்டிச்சாருங்க. பகையாக இருந்த அந்த நடுச்சுவரத்தை தன்னுடைய சரீரத்தினால் உடைச்சார். தன்னுடைய ரத்தத்தையும் தன்னுடைய சரீரத்தையும் போட்டு அந்த சுவத்தை உடைச்சார். நீதியின் மித்தமாக வாழ்ந்தார். அதனால் அந்த சுவர் உடைக்கப்பட்டது, திரைசீலை கிழிக்கப்பட்டது. அவர் முன்னோடினார் தேவராஜ்யத்துக்குள்ளே. அவரை பின்பற்றுங்கிற அத்தனையும் நாம் எல்லாம் அவரை பின்பற்றி போகிறோம் இல்லையா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நமக்கும் பிதாவுக்கும் உள்ள பெரிய பகையை கிறிஸ்து இயேசு தான் சமாதானத்தின் மூலமாக உடைச்சார். இன்றைக்கி நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணார் இல்லையா? இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. கடவுளை நம்ம ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், அப்படி தான் கூப்பிடணும். இனி மூதாதையர்கள் தேவன்லாம் கிடையாது. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, அப்படி கம்பீரமாக தைரியமாக கூப்பிடுங்க. பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இல்லையா? உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளே வருவதாக. அப்போது இந்த சமாதானம் பண்ணுறது பாக்கியவான்கள். எங்கே பகை நடந்தாலும் அதை மேலும் ஊதி பெருசாக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அங்கே சமாதானத்தை பண்ணி அங்கே ஒரு அமைதியை உருவாக்கிடணும். அப்படி பண்ணும்பொழுது அங்கே தேவனை தரிசிப்போம். அந்த சமாதானம் பண்ணுறவங்களை பார்த்த உடனே அந்த பிரச்சனையில் இருந்தவங்க, நல்ல வேளை கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து சமாதானம் பண்ணார் சொல்லுவாங்க இல்லையா? கிறிஸ்து தான் நமக்கு இந்த பாடத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தார். சரி, இங்கே நிறுத்துவோம். மேலும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற அந்த வாழ்க்கையை வரும் வாரங்களில் சிந்திப்போம். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் பெற்ற பயனை மற்றவர்களுக்கும் கொடுங்க. இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. பிதா உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு எல்லா நன்மையும் கிருபையும் தயவும் பெறுவீர்களாக. நாம் ஜபிப்போம். பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும். சோதனை நாட்களிலிருந்து எங்களை மீட்டு பாதுகாத்து கொள்ளும். அந்த ராஜ்யம் வல்லமும் மகியமும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன். உலகெங்கிலும் இருந்து இந்த செய்தியை கேட்ட அத்தனை மக்களுக்கும் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிரம்புவதாக. ஆமேன். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே.
மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே.